நாம இன்னைக்கு என்ன டெக்னிக் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சரண்டர் டெக்னிக் வந்து என்ன செய்ய போறோம்னா பண்ண போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி சிம்பிளான டெக்னிக், பட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்கும் கூட. நம்ம எதை சரண்டர் பண்ண போறோம், யார்கிட்டக்க சரண்டர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச குரு கிட்டக்க நம்ம என்ன செய்ய போறோம்னா சரண்டர் பண்ண போறோம். என்ன மாதிரியான விஷயங்களை சரண்டர் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம லைஃப்ல சம் பிளாக்கேஜஸ் இருக்கும்ல, ஏன் இது வந்து நடக்கவே மாட்டேங்குது, ஏன் இதுல மட்டும் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டே இருப்போம்ல. ஸோ அந்த விஷயத்த நம்ம என்ன செய்ய போறோம்னா சரண்டர் பண்ணலாம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா இதை தான் சரண்டர் பண்ணணும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது. நம்மளுக்கு எந்த விஷயத்த வேணாலும் நம்ம என்ன செய்யலாம்னா குரு கிட்டக்க சரண்டர் பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்மளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பேட் ஹேபிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹேபிட்ஸ்ல இருந்து நம்ம எப்படியாவது நாம வெளியில வரணும்னு நினைக்கிறோம். இல்ல நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட் ஹேபிட் இருக்கு, அவங்க வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இது வந்து நம்மளுக்கும் பண்ணிக்கலாம், அடுத்தவங்களுக்கும் நம்ம என்ன செய்யலாம்னா பண்ணலாம். ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு பிடிச்ச குருவை நீங்க என்ன செஞ்சுக்கோங்கன்னா விஷுவல் பண்ணிக்கோங்க. குருவோடைய பாதத்தை நல்லா வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா உருவகப்படுத்திக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா குருவோடைய பாதத்துல நம்ம கிட்டக்க இருக்கக்கூடிய வேண்டாத ஒரு விஷயம், அதாவது நம்மளுக்கு பிளாக்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அப்படியே எடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குருவோடைய பாதத்துல கொண்டு போய் வைக்க போறோம். வச்சதுக்கு அப்புறம் குரு கிட்டக்க போன உடனே அது அப்படியே வந்து என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா எனர்ஜைஸ்ட் ஆகுது. அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே கிளென்ஸ் ஆகி அப்படியே பாசிட்டிவான ஒரு விஷயமா என்ன செய்யுதுன்னா மாறுது. அது மாறினதுக்கு அப்புறம் அழகா அந்த பாசிட்டிவான ஒரு விஷயத்த நம்ம என்ன செய்ய போறோம்னா எடுத்துக்க போறோம். ஸோ இதை வந்து நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை டைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எத்தனை டைம்ஸ் வேணாலும் என்ன செய்யலாம்னா பண்ணலாம். இது வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுக்குள்ள ஒரு நெகட்டிவான தாட் ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நெகட்டிவான தாட்ல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். சிம்பிளான விஷயம், அதை எடுத்து என்ன செய்யுங்கன்னா அப்படியே குருவோடைய பாதத்துல தூக்கி என்ன செய்யுங்கன்னா வச்சிருங்க. வச்சுட்டு அதுக்கு உண்டான பாசிட்டிவான விஷயத்த என்ன செய்யுங்கன்னா எடுத்துக்கோங்க. ரிப்பீட்டடா பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனர்ஜியை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா டிரான்ஸ்ஃபார்ம் வந்து என்ன செய்யறோம்னா பண்றோம். நெகட்டிவான எனர்ஜியை நம்ம குரு பாதத்துல வைக்கிறோம். அப்படியே குருவோடைய பாதத்துக்கு போனோம்னா நல்ல எனர்ஜியா மாறி நம்மளுக்குள்ள வந்து என்ன செய்யுதுன்னா வருது. ஸோ அப்ப இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க நடக்க நம்மளுக்குள்ள நிறைய பியூரிஃபிகேஷன் வந்து என்ன செய்யும்னா நடக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய பிளாக்கேஜஸ்ல இருந்து நம்மளால ஈஸியா என்ன செய்ய முடியும்னா வெளியில வர முடியும். இப்போ உங்களுக்கோ இல்ல மற்றவங்களுக்கோ ஏதோ ஒரு 3 விஷயத்துக்காண்டி நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்னா பண்ண போறோம். ஸோ எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா குரூப் எனர்ஜி இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா என்ன செய்யும்னா இருக்கும். ஸோ ஒரு 3 விஷயம் நீங்களே வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா நினைச்சுக்கோங்க. ஒண்ணு உங்க ஹெல்த், பிசினஸ் இது மாதிரி எடுத்துக்கலாம், இல்ல அடுத்தவங்களுக்காண்டி கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஸோ கண்களை மூடிக்கலாம், ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கலாம். மெதுவா இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவா எக்ஸேல் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச குருவை அப்படியே அவங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நீங்க விஷுவல் பண்ணிக்கோங்க. இல்ல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சுவாமி போட்டோ, இல்ல உங்களுக்கு பிடிச்ச குருவோடைய போட்டோ உங்க வீட்டுல இருக்கு அப்படின்னா அந்த போட்டோ முன்னாடி நீங்க நிக்கிற மாதிரி நல்லா உருவகப்படுத்திக்கோங்க. இப்ப ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு யாருக்காண்டி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, என்ன விஷயத்துக்காண்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க. அது சம்பந்தமான ஃபியர் எல்லாமே நம்மளுக்குள்ள இருக்கும்ல, நம்மளுக்குள்ள அந்த ரிப்பீட்டடான தாட் ஃபார்ம்ஸ் எல்லாமே நம்மளுக்குள்ள ஓடிட்டே இருக்கும்ல, அது எல்லாத்தையும் என்ன செய்ய போறோம்னா நம்ம கைகள் வச்சு நம்ம அப்படியே என்ன செய்ய போறோம்னா எடுக்க போறோம். நம்மளுடைய ஆறாக்குள்ள இருந்து நம்ம அப்படியே எடுக்க போறோம். ஸோ நீங்க அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்ன விஷயஸோ அதை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. அது சம்பந்தமா எனக்குள்ள ஒரே ரிப்பீட்டடான தாட் ஃபார்ம், இது நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற டவுட்டு, ஃபியரு, பிளஸ் அதை நினைச்ச ஒரே குழப்பம், பயம், இது சம்பந்தமான எல்லா விஷயங்கள், அது சம்பந்தமா இருக்கக்கூடிய தடைகள், அது எல்லாத்தையும் நம்மளுக்குள்ள இருந்து அப்படியே என்ன செய்யறோம்னா பிடுங்கி அப்படியே எடுக்கிறோம். அப்படியே எடுத்துருங்க. இப்ப நம்ம அப்படியே கொண்டு போய் குருவோடைய பாதத்துல நம்ம அப்படியே கொண்டு போய் என்ன செய்யறோம்னா வைக்கிறோம். குருவே சரணம் அப்படின்னு சொல்லி குருவோடைய பாதத்துல வைக்கிறோம். குருவே நீயே நீ வழி நடத்து, இதை நான் அப்படியே உன்னுடைய பாதத்துல நான் அப்படியே சரணாகாதி பண்றேன், சரண்டர் பண்றேன். இது சம்பந்தமான கைடன்ஸ், ஹெல்ப், ப்ரொடெக்ஷன் எல்லாமே எனக்கும் என்னுடைய ஃபேமிலிக்கும் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கட்டும். அந்த விஷஸ் நடக்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான ஆசீர்வாதங்கள், பிளஸ்ஸிங்ஸ் எல்லாமே
உங்ககிட்ட இருந்து அப்படியே முழுமையா கிடைக்கட்டும். நான் ஆத்மார்த்தமா இதை நான் சரண்டர் பண்றேன், ஆத்மார்த்தமா நான் சரணாகதி பண்றேன், சரண்டர் பண்றேன். அதை அப்படியே நம்ம சரண்டர் பண்ணிடலாம். இப்போ அந்த எனர்ஜி நம்ம குருவோடைய பாதத்துல வச்ச எனர்ஜி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகிற மாதிரி பாருங்க. அது சேஞ்ச் ஆக ஆக அந்த விஷஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறதுக்கு உண்டான டோர்ஸ் எல்லாமே அழகா ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ அந்த விஷஸ் அப்படியே நடக்கிற மாதிரி பாருங்க. நம்மளுக்குள்ள நிறைய சந்தோஷம், ஹாப்பினஸ், ஜாய், பிளிஸ்ஃபுல் எல்லாம் கிடைக்கிற மாதிரி பாருங்க. இப்போ குருவோடைய பாதத்திலிருந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ளவரை அப்படியே எடுத்துக்கோங்க. அப்படியே சந்தோஷமா எடுத்துக்கோங்க. நிறைய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இப்போ அந்த ஃப்ளவரை நம்ம சந்தோஷமா எடுக்கிறோம். நிறைய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். எனக்கு இந்த விஷஸை நடத்தி கொடுத்ததுக்காண்டி நான் நிறைய நிறைய நன்றிகள் சொல்றேன். கோடான கோடி நன்றிகள் சொல்றேன். எனக்கு இதை நடத்தி கொடுத்த உங்களுக்கு ஆத்மார்த்தமா நன்றி சொல்றேன். யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்றேன். நிறைய நன்றிகள் சொல்றேன். இப்போ அடுத்த விஷஸ் எடுத்துக்கோங்க. அது சம்பந்தமான இருக்கக்கூடிய ஃபியர் எல்லாமே நீங்க எடுத்துக்கோங்க. அந்த விஷஸ் அப்படின்னு நினைச்சு பாருங்க. அது சம்பந்தமா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய பிளாக்கேஜ், ஃபியரு, இது சம்பந்தமான எண்ணங்கள், எல்லா தடைகள் எல்லாத்தையும், இது நடக்குமோ நடக்காதோ, எப்படி பண்றது, யாரை வச்சு பண்றது, இது எப்படி பாசிபிள், இது மாதிரி நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய டவுட்ஸ், ஃபியர் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே பிடுங்கி எடுத்து அப்படியே நம்ம குருவோடைய பாதத்துல நம்ம அப்படியே என்ன செய்யறோம்னா தூக்கி அப்படியே வச்சிடுறோம். குருவோடைய பாதத்துல வச்ச உடனே நம்மளுக்குள்ள நல்ல ஒரு ஃப்ரீயா ஒரு எனர்ஜி வந்து அப்படியே நல்ல ஃப்ளோவும் ஆக ஆரம்பிக்குது. இப்போ குரு கிட்டக்க நம்ம அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கலாம். குருவே, நான் இது எல்லாத்தையும், எனக்கு இந்த விஷஸ் சம்பந்தமா எனக்குள்ள இருக்கக்கூடிய தடைகள், பிளாக்கேஜ், குழப்பம் எல்லாத்தையும் உங்க பாதத்துல நான் ஆத்மார்த்தமா சரண்டர் பண்றேன். இப்போ நீங்க விஷுவலா நீங்க வந்து அப்படியே சாஷ்டாங்கமா விழுகிற மாதிரி கூட நினைச்சுக்கோங்க. நான் ஆத்மார்த்தமா சரண்டர் பண்றேன், ஆத்மார்த்தமா சரணாகதி சரண்டர் பண்றேன். இது சம்பந்தமா இருக்கக்கூடிய பிளாக்கேஜ்ல இருந்து என்னை முழுமையா விடுதலை அடைஞ்சு என்னை ஃப்ரீ பண்ணுங்க. இந்த விஷஸ் நடப்பதற்கு உண்டான எல்லா விதமான எனர்ஜியும் கொடுங்க. அந்த விஷஸை நல்லபடியா பிளஸ் பண்ணுங்க. நல்லா ஆத்மார்த்தமா நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இப்போ அந்த விஷஸ் அப்படி அது நடக்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான டோர்ஸும் அப்படியே ஓப்பன் ஆகுது. நம்மளுக்கு நிறைய குட் நியூஸஸ் நம்மளுக்கு அப்படியே கிடைக்க ஆரம்பிக்குது. நம்ம ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிறோம். இப்போ குரு கிட்டக்க இருந்து ஒரு அழகான ஒரு ஃப்ளவரை நீங்க அப்படியே எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா அந்த விஷஸ் நடந்துருச்சு. நம்ம அப்போ அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நிறைய நன்றிகள் சொல்லலாம். அந்த விஷஸ் ரொம்ப அற்புதமா நடத்தி கொடுத்த குருவுக்கு நான் மனசார நிறைய நன்றிகள் சொல்றேன். ஆத்மார்த்தமா நிறைய நன்றிகள் சொல்றேன். அந்த விஷஸை யார் மூலமா எப்படியெல்லாம் நடத்தி கொடுத்தாங்களோ அந்த அத்தனை நபர்களுக்கும் நான் நிறைய நன்றிகள் சொல்றேன். யூனிவர்ஸ்க்கு நான் நிறைய நன்றிகள் சொல்றேன். இதுக்காண்டி செயல்பட்ட அத்தனை நபர்களுக்கும், எல்லா குணப்படுத்தும் தேவதைகள், ஆன்மீக குருமார்கள், பெரியவர்கள் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்றேன். என்னுடைய குருவுக்கு நான் நிறைய நன்றிகள் சொல்றேன். இப்ப மூணாவது விஷயத்தை நம்ம இப்ப அப்படியே எடுத்துக்கலாம். இப்ப நம்மளுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு நீங்க மூணாவதா என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை அப்படியே நினைச்சு பாருங்க. அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ், தடைகள் எல்லாத்தையும் நம்ம அப்படியே என்ன செய்யலாம்னா எடுக்கலாம். நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தடைகள், பிளாக்கேஜ் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்னா அப்படியே பிடுங்கி நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபியர் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் அப்படியே குருவோடைய பாதத்துல நம்ம அப்படியே வைக்கிறோம். குருவே, இதை உங்க பாதத்துல நான் ஆத்மார்த்தமா சரணாகதி பண்றேன், சரண்டர் பண்றேன். என்னைய வழி நடத்துங்க, எனக்கு கைடன்ஸ் கொடுங்க, இன்ட்யூஷன் கொடுங்க. உங்களுடைய ஹெல்ப் அண்ட் ப்ரொடெக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டா இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் எனக்கு நிறைஞ்சு இருக்கிற மாதிரி எனக்கு பிளெஸிங்ஸ் கொடுங்க. அதுக்கு உண்டான சரியான நபர்கள், சரியான பர்சன்ஸை நான் அட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் ரொம்ப சூதிங்கா, ரொம்ப அமேசிங்கா நடப்பதற்கு உண்டான அனைத்து விஷயங்களும் எனக்கு பண்ணி கொடுங்க. குருவோடைய பாதத்துல நான் அப்படியே சரண்டர் பண்றேன். இப்ப அப்படியே அது வந்து அந்த எனர்ஜி மாறுது. இப்ப அப்படியே நல்ல ஒரு பிளெஸிங்ஸ் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா குரு கிட்டக்க இருந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். அப்படியே நல்ல ஒரு ஃப்ளவர்ஸ் அப்படியே நம்மளுக்கு வருது. இல்லை உங்க மேல நல்ல ஃப்ளவர்ஸ் அப்படியே ஃப்ளோ ஆகிற மாதிரி கூட நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். நல்ல அந்த விஷஸ் ரொம்ப ஹாப்பியா, சந்தோஷமா, பிளஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி, கோடான கோடி நன்றிகள் சொல்லிக்கிறேன். இது சம்பந்தமா எத்தனை நபர்கள் மறைமுகமா எவ்வளோ எனர்ஜிஸ், எவ்வளோ குணப்படுத்தும் தேவதைகள், ஆன்மீக குருமார்கள் யாரெல்லாம்
எனர்ஜி ஒர்க்கில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி ப்ளஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணாங்களோ எல்லா குருமார்களுக்கும் நான் நிறைய நன்றிகள் சொல்கிறேன். இதுக்காண்டி எனக்கு உதவி செஞ்ச அத்தனை நபர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இதை கொடுத்த குருவுக்கு நான் ஆத்மார்த்தமான நன்றிகள் சொல்கிறேன். ஸோ மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். நன்றி பிரார்த்தனை சொல்லிக்கலாம். To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguru Shimaniling, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper, thank you for your priceless blessings. For the deeper understanding of the session, thank you in full faith. மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். கண்களை ஒரு புன்னகையுடன் திறந்து கொள்ளலாம்.